இன்றைக்கி நம்ம கிரிவல பாதையில் இருக்கக்கூடிய ஸ்ரீலஸ்ரீ மூக்குப்புடி சித்தர் ஆசிரமத்தில் இருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் அவருடைய ஜீவ சமாதி. உங்களுக்கு இன்னும் கிட்டத்தில் போய் காட்டுறேன். நான் எப்போவுமே சொல்கிறது தான், சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் நாம் போய் உட்காந்து தியானம் பண்ணும்போது, அவர்களை தரிசனம் பண்ணும்போது நமக்கு அளப்பரியாத ஆற்றல்கள் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். அதுவும் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த ஆற்றல்கள் அங்கே கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. உடல் நலம் சரியில்லாதவர்களுக்கு நோய் சரியாகும். அது இல்லாமல் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, அப்புறம் நிறைய டென்ஷன் உள்ளவங்க எல்லாம் இங்கே தியானம் பண்ணும்போது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். கண்டிப்பாக நம்ம சித்தர்கள் இவங்களை பிடிச்சா நம்ம ரொம்ப எளிதாக இறைவனை அடைய முடியும் அப்படின்றத நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் தான் உங்ககிட்ட காட்ட போகிறேன். நம்ம மூக்குப்புடி சித்தர் அவர் நம்ம பார்க்கணும். எப்போவுமே என்னோடய கேமராமேன் என்னோடய அப்பா அம்மா தான். இன்றைக்கி அப்பா மூக்குப்புடி சித்தர் ஐயாவோட ஜீவ சமாதியில் என்னை வீடியோ எடுத்துகிட்டு நீ உள்ளாரப்போ நான் எடுக்கிறேன்னாரு. அப்புறம் அங்கே இருக்கிற ஐயா நான் உங்கள் ஒருத்தருக்கு பர்மிஷன் கொடுத்தா எல்லாருமே கேட்பாங்க, வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. அந்த பர்மிஷனே எனக்கு போதும்னு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்பா நீ உள்ளார போய் ஐயாவை தியானம் பண்ணு, நான் வெளியிலேருந்து எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு அப்பா உள்ளார போய் தியானம் பண்ண போனாங்க. நான் எடுத்தேன். எல்லாருமே மூக்குப்புடி சித்தர் ஐயாவை தரிசனம் பண்ணிக்கோங்க.